episode 3 of Game of Thrones, episode 1 and 2. நிறைய discussions, நிறைய பேசியாச்சு. But we are at episode 3. ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோட் இதுதான். This is called the Elimination Chamber. இங்க வந்து டாப் 4 அப்படின்னு நம்ம டைரக்டா போகாம 10, 9, 8 அப்படின்னு நம்ம போறோம். எஸ், அண்ட் ஆல்சோ வந்து நீங்க சொல்லிட்டீங்க the first 3ல இருந்து இந்த மத்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நிறைய டீமுக்குள்ளேயே வந்து நிறைய கேப்ஸ் இருக்கு. அந்த கேப்ஸை ஒன்னொன்னா வந்து நம்ம இப்போ வந்து we are going to delve into it. I'm starting off with Vidyut. Vidyut, who do you think லாஸ்ட் பொசிஷன் இந்த டீமுக்கு தான்ப்பா? நீங்க எல்லா டீம்ஸையும் பார்த்திருப்பீங்க, ஸ்குவாட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்றது யாரு? ஐ திங்க் கேகேஆர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது இந்த வருஷம். ஓகே, just a lot of injury concerns and Russell Murray player been a brilliant finisher for him over the years. Harshit Rana kadiyadhu, Patirana kadiyadhu, Fizz illa நீங்க சொல்றீங்க. bowling la fizz இருக்குமா தெரியல, இப்போ fizz இல்ல டீம். So at too much over dependence on Varun Chakravarti, Sunil Nayan, but one good thing is Seifert and Finn Allen பயங்கரமா ஆடி இருக்காங்க. They had a great World Cup, so I think that's a silver lining for them. But other than that, I think KKR இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. It's not going to be a great year for them. எனக்கு தோணுது, I hope they prove me wrong, but it is going to be challenging for them. So they are your number 10. Ashna? See, நான் சொன்ன மாதிரி 3 டீம் clear race leaders. அவங்க அதுதான். So அத தவிர இருக்கிற மத்த 7 டீம் எல்லாம் நான் ஒரே பாக்ஸ்ல தான் போடுவேன். என்ன சொல்றீங்க? இன்ஃபேக்ட் அந்த மிடில் டேபிள் மடில்னுவாங்கல, இந்த மிடில் டெயில் எல்லாமே மடில் தான். See, the point here is நம்மலாம் we are having to predict, so we are saying KKR. I concur with you. அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் KKR கிட்ட வந்து வேதநாயகன்னா பயம் அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்பின்னரை காமிச்சு பயம் மூத்துறாங்க. அந்த பயம் கூட ரெலவெண்டா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன் இந்த சீசனுக்கு. But there is enough quality in Varun and Narayan to win them a few games. KKR என்ன பண்ணுவாங்க இந்த வருஷம் நான் உனக்கு சொல்றேன். ஏதாவது ஒரு டீம் இந்த கேம் நம்ம ஜெயிச்சு ரேஸ்ல இருப்போம்டா அப்படின்னு நினைக்கும் போது அந்த டீமை வெளியே தட்டி விட்டுருவாங்க. அதை பண்ணுவாங்க. 100% KKR அதை பண்ணுவாங்க. ரெண்டாவது, KKR வந்து எந்தெந்த டீம்ஸை கண்டிஷன் பேஸ்டா அடிக்க முடியுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டீம் லைக் ஆர்ஆர் சம டீம் இந்த வருஷம். ஆனா ஆர்ஆரை வந்து KKR மேட்ச் அப் பண்ணுவாங்க கரெக்டா. அவங்க பேட்டிங் ஆர்டர் இஸ் மேட் அப் ஆஃப் யங் பேட்டர்ஸ் who might flounder against this kind of a bowling attack. அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சஞ்சு இஸ் a very important player for RR taking on Narayan and Varun. அது இல்ல. So KKR will struggle. I think they will struggle. I will love to prove otherwise, like what Vidyut said. But எனக்கு நம்ம பண்ணிருக்கிற இந்த ஃபார்மேட் ஆஃப் ஷோஸ்ல என்ன பிடிச்சிருக்குன்னா, எல்லா டீம்ஸும் யாரோட ரேங்க் ஆறாங்க, எப்படி செட்டப் ஆறாங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் இன்னும் ஒரு டீம் தட் ஐ திங்க் might actually struggle. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொடுத்திருந்தேன் பெட்டரா இஸ் இவங்க கூட இந்த டீம் கொஞ்சம் கஷ்டப்படும் நான் நினைக்கிறது வந்து 2 நியூ ட்வின் பிரதர்ஸ் ஆஃப் தி IPL, GT அண்ட் LSG. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். LSG கிட்ட இருக்கு டீம், ஆனா LSG எப்பவுமே find a way to make tactical mistakes. நம்ம KKR பத்தி பேசிட்டோம், GT பத்தி முன்னாடியே பேசிட்டோம். LSG வந்து என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு 4 பேட்ஸ்மேன் இருக்காங்க. 4 பேரையும் பேடு கட்டி நீங்க ஓபன் பண்ணணும். 4 பேரையும் ஒண்ணா அனுப்பணும். மார்ஷ், மார்க்ரம் அண்ட் ரிஷப், இன்னொரு அஸ்வின் குல்கர்னி, 4 பேரையும் நீங்க அனுப்பணும். எல்லாரும் they are fighting for that opening slot. நீங்க ரிஷப ஓபனிங் தவிர எங்கேயா ஆட வச்சீங்கன்னா இட் இஸ் தி பிகெஸ்ட் பிளண்டர் தி சீசன். ரிஷப ஓபனிங் ஆட வைக்கணும், ஆட வச்சு அவர் ரன் அடிக்கணும், பெரிய ரன்ஸ் 500 600 ரன்ஸ் அட்லீஸ்ட் அடிக்கணும். அடிச்சா LSG ஸ்டாண்ட்ஸ் a chance. முகமது ஷமி எடுத்து ஒரு பாசிட்டிவ் ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க அட் லக்னோ அந்த ட்ரேட்ல. பட் ஐ சம்ஹவ் ஃபீல் அவங்க காம்பினேஷன் நிக்கோலஸ் பூரான் லுக்ஸ், அதாவது சில லீக்ல ஆடி இருக்காரு கடைசி 6 மாசத்துல, ரன் சுத்தமா வரல. ஹி லுக்ஸ் லைக் a defeated player sometimes and I feel எனக்கு நிக்கோலஸ் பூரான் ரொம்ப பிடிக்கும். போன தடவை IPL had 2 halves of the tournament. திடீர்னு நல்லா ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் he tapered off. I just feel எல்லா லீகும் ஊரை சுத்தி லீக் ஆடி டயர்ட் ஆயிட்ட மாதிரி இருக்கு. நாட் பிசிக்கலி, மென்டலி டயர்ட் ஆன மாதிரி இருக்கு. நீங்க மார்க்ரம் தான் அவங்களோட இது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் போன வருஷம். அவங்க 2 பேர் காம்பினேஷனே நீங்க இந்த வருஷம் உடைக்கணும். 10ஆவதுக்கு பிஷ்னாய் நல்லா பண்ணல, அக்ரீடு. ஆனா நல்லா பண்ணாத ஒரு பிளேயரை கூட வச்சு நல்லா பண்ண வைக்கிறது தான் சரக்கு இருக்கு. அவர்கிட்ட சரக்கு இருக்கு. நம்பர் 1 இன்டர்நேஷனல் ஸ்பின்னரா இருந்திருக்கான். இந்தியன் ஸ்பின்னருங்கிற கமாடிட்டியே வந்து லேக்கிங் இன்னைக்கு. அவனை தூக்கி ஆக்ஷன்ல போட்டு RRக்கு தாரமாத்து குடுத்துச்சு. திக்வேஷ் ராட்டி பழந்துருக்காங்க போன வருஷம் DPL. பட் ஐ திங்க் he might still do them a job. நிறைய ஹோல்ஸ் இருக்கு அவங்களுக்கு. LSGக்கும் மேட்ச் வினர்ஸ் இருக்காங்க, ஹோல்ஸ் இருக்கு. they'll be looking towards
ஒரு ஆயுஷ் பதோனி, ஒரு அப்துல் சமாத் and Okay. ரிஷப் பண்ட். If these three batters have good seasons, I would say LSG have a chance, but otherwise I also think they will come the back half of the. See, I think a beautiful point. I think KKR and LSG are very similar. It's very difficult to tell 10, 9, 8, but the bottom of here, so I think even KKR, one problem, like, who's going to be the fast bowling option? Karthik Tyagiya, illana yaar eduthu mar poringa, adu oru periya problem irukku. LSG got a very very good. I'm really wanting to see how Abdul Samad is going to do. In fact, Ash a message kuda panna Anita field so shot lam paathuட்டு I was actually just bewildered the way he plays. In the money player, I think this can be a path breaking year for him, but otherwise, yes, there are a little bit of loopholes for them, and we have to. The match winners சொன்னாங்க, they have to stand up and throw. ஆனா ஒண்ணு சஸ்திகா, நீங்க பீடா கிட்ட போயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த 3 டீமுமே நான் சொல்றேன், கடைசியில கிடையாது. ஜிடி எல்எஸ்சில கடைசியில அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க எல்லாருமே அடிச்சுக்க போறாங்க. அந்த கடைசி அந்த 3rd or 4th ஸ்லாட்டுக்கு இல்ல 4th ஸ்லாட்டுக்கு மட்டும் அடிச்சுக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஓ, நீங்க 10th ஸ்லாட் நான் ஏன்னா ஐ திங்க் இந்த வருஷம் வந்து பிளே ஆஃப் ஸ்லாட் எப்போதுமே நடக்கிறது தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. இது என்ன புதுசா அப்படின்னு. பட் இந்த தடவை பிளே ஆஃப் ஸ்லாட் வந்து கடைசி வரைக்கும் யார் வேணா வர மாதிரி இருக்கு. except the top 3 is going to be the எனக்கு same. தெரிஞ்சு Mumbai Indians, செய்வாங்க. RCB. பட் ஒருவேளை ஹேசல்வுட் வராம அந்த மாதிரி ஏதாவது ஆர்சிபியும் இந்த ரேஸ்ல வந்தாங்கன்னா 2 ஸ்லாட் அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடும் எல்லா டீமும். ஓகே, எனக்கு அது தோணுது. ஏன்னா அந்த டீம்ஸ்ல கேப்ஸ் இருக்கு. நீங்க இவனை விட்டுருங்க, மும்பை பஞ்சாபை விட்டுருங்க. ஓகே, மும்பை அண்ட் பஞ்சாபை விட்டுருங்க. பஞ்சாபுக்கும் ஒரு சின்ன மேட்டர் இருக்கு அதுல. ஓகே, ஸ்ரேயஸ் ஐயர்லாம் கிரிக்கெட் விளையாடல, சஷாங்க் சிங் அவ்வளோ நல்ல பெரிய ஃபார்ம்ல இல்ல. பட் பஞ்சாப் போயிடும், அவனை விட்டு. பஞ்சாப் மும்பையை விட்டுட்டு ஒருவேளை ஹேசல்வுட் வரலன்னா அந்த 8 ஸ்லாட்டுக்கும் வந்து அந்த 3 and 4 க்கு 8 பேருமே அடிச்சுக்க சான்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. டைட்டா போகும். எப்பவுமே ஐபிஎல் போறது ஒன்றும் புதுசு இல்ல, பட் திருப்பி அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் எல்எஸ்ஜி வந்து டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. we've seen them do it. எக்கச்சக்கமா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிஷபுக்கும் ஜஸ்டின் லேங்கர், பரத் அருண் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஹோப் தே ரியலி கம் டுகெதர். அண்ட் நீங்க வந்து டாக்டிக்கல் ஜீனியஸ் மூவ்ஸ் பண்ணணும். ஆடுங்க டாக்டிக்கல் கன், அதாவது இது எப்படின்னா சரியா நிறைய விஷயம் நீ அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணலனாலும் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாம. கரெக்ட். ஓகே, பிடாக், do you also agree ரெண்டு பேருமே வந்து KKR, LSG, GT வந்து the last 3ல வந்து முடிக்கலாம், பட் they might also நம்ம எல்லா ஸ்குவாட்ஸும் பார்க்கறப்ப எப்படி தெரியுது டிபேட்டபிள். பட் GT டிபேட், பட் இவங்க ரெண்டு பேரும் they might finish in last அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. Do you agree or disagree? Unfortunately, the wooden spoon will be a competition between KKR and LSG. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இன்னொன்று என்னன்னா, இப்போ KKR வந்துட்டு எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னா தே ஹாவ் டு ஸ்டார்ட் வித் எக்ஸ்ப்ளோசிவ் டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின்னாலன்னு. அவங்களுக்கு ஒரே சான்ஸ் என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டோர்னமெண்ட் எல்லா மேட்சும் அடிக்கணும். And the spin twins of Varun Chakravarti and Sunil Narine to wake up big time. இது 14 மேட்ச் நடக்குமா தெரியாது அப்படின்றதுனா சேஃப்லி ஐ கேன் சே அவங்களுக்கு எந்த அவங்க பேலன்ஸு எல்லா இடத்துலையும் அவங்க கஷ்டப்படுறாங்க. எஸ், தே காட் குவாலிட்டி பேட்டர்ஸ் லைக் அஜிங்கியா ராணே, ரகுவன்ஷி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் போலிங் பயங்கரமா ப்ளீட் ஆகும், பேஸ் போலிங்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுல ஒரு தாட்ஸ் வேற இருக்கு, டிம் சைஃபர்ட்டை உட்காந்து வச்சுட்டு பிளெஸிங் முஸ்ரபானி எடுத்துட்டு வரலாமான்னு. அதை அவங்க பண்ணவே கூடாது. அவங்க எடுத்து அவங்களுக்கு முதுகுல குத்திக்கிற சூழம் அது. ஏன்னா ஒரே சான்ஸ் இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்குன்னா இந்த டாப் 3 ஃபயர் ஆகணும். சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும் வரணும். அதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஆஷ் வந்து ரொம்ப நல்லா சம்மப் பண்ணாரு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் which are all the teams it can be in contention is you got 2 quality experienced Indian spinners in the middle overs and power packed batting lineup. இப்போ எல்எஸ்ஜியோட நீங்க போலிங்க பார்த்தீங்கன்னா அவங்கள the lead bowler in my opinion seeing the team is someone like Digvej Singh. அப்படிங்கும்போது உங்களோட ப்ராப்ளம்ஸ் plenty. இன்னொன்று ஆஷ் வந்து சொன்னார், இந்த மாதிரி நிக்லஸ் புரன் பார்த்தாலே கண்ணுல வந்து ஒரு டயர்ட்னஸ் தெரியுதுன்னு. மாக்ராம் இஸ் a very good player. 400 ரன் 450 ரன் அடிப்பாரு சீசன்ல. டோர்னமெண்ட் ஜெயிச்சு கொடுப்பாரா தெரியாது. மிச்சு மார்ச் 14 மேட்ச் ஆடுவாரா தொடர்ந்து தெரியாது. ரிஷப் பண்ட் T20ல பழைய இதுவா வருவாரா? ஏன்னா லாஸ்ட் இயரே பாத்தீங்களா, அப்பார்ட் ஃப்ரம் தட் 130 அகேன்ஸ்ட் ஆர்சிபி ஒண்ணுமே அவர் பண்ணல. அவங்களோட ஒரே சான்ஸ் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, they have to go with Mitch Marsh, Aiden Markram, Nicholas Puran, Josh English, Rishabh Pant, Abdul Samad,
வச்சு அவங்க பரவாயில்ல. அவங்க போலிங் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவங்க ஒவ்வொரு தடவை போலிங் வரும்போதுமே எல்லாருமே எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, 4 கொடுக்கும் கனவாணி, 6 கொடுக்கும் காற்றாணி, எத்தனை கொடுத்தும் சலிக்கவில்லையே, 200 டோட்டல் போருமா, அதுக்கு அப்புறம் ஸ்லாக் பண்ணி ஆல் அவுட்டு தான் ஆவோமா, எல்லா மேட்சும் தோத்து போய் கடைசி பிளேஸ் வருவோமா, 4 கொடுக்கும் கனவாணி, 6 கொடுக்கும் காற்றாணி, எத்தனை அடிச்சும் சலிக்கவில்லையே அப்படின்னு பாடிட்டு இருப்பான் கூட்டத்துல. அதனால இவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, பெரிய காம்படிஷன் அங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸுக்கு யாருன்னு டேபிள்ல இருக்கும், கடைசி 2 பிளேஸ் ஆக்குபை பண்ண போற டீமு ஷூர் ஷாட்டா இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேருக்கும் வாய்ப்பும் இல்லை, இதை பத்தி பேசி எந்த பலனும் இல்லை. பலனும் இல்லை. நீங்க அந்த சாங்கை திருப்பி ட்ரை பண்ணலாம். வேண்டாம் நீங்க ஒரு அடி அட்லீஸ்ட் அந்த கடைசியில ஒரு கொடுக்கும் என்னது எனக்கு தெரியாது, 6 கொடுக்கும் காற்றாணி, அது நல்லா இருக்கு. 4 கொடுக்கும் கனவாணி, ஏதோ அந்த மாதிரி பாடுறாங்க, நல்லா இருக்குதானா. பட் சி எனக்கு ஐ திங்க் we are being very mean. வெரி மீன். ஆளாளுக்கு கேக்க அது இன் கேஸ் எல்லார் மூஞ்சிலயும் கறி பூசுற மாதிரி 5 6ல நான் சொன்னேன் இவங்க எல்லாரும் அடிச்சுப்பாங்க. you don't think that LSG எல்லாம் அப்படி நாக் அவுட் ஆயிடுவாங்க. கரெக்ட்டா உங்களுக்கு எங்க பஞ்ச் பாரு அவ்வளவு ஷார்ட் KKR 10 9ல வந்து LSG அப்படினு ரொம்ப ஷார்ட் ரொம்ப கஷ்டம். ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் இயர் ஆஷன் டெக்கன் சார்ஜர்ஸ்னு டீம் வந்தாங்க. மார்க்னா டீம் ஆண்ட்ரூ சைமன்ஸ், ஹர்ஷல் கிப்ஸ், ஆடம் கில்கிரிஷ், ஷாஹித் அஃப்ரிடி, அவங்க செம்ம டீம். லாஸ்ட் வந்தாங்க டேபிள்ல. பட் அப்ப அது வேற கதை. அது வேற ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண கதை வேற கதை. அந்த டைம்ல எல்லாம் வந்து யாரும் வந்து ரொம்ப சீரியஸா ப்ரொஃபஷனலா விளையாடல. ஃபர்ஸ்ட் இயர்லாம் அவங்க எஸ்பெஷலி விளையாடல. பட் எனிவே ஆனா செகண்ட் இயர் வந்து சீரியஸா இருக்கா அப்படின்னு ஆடி ஜெயிச்சிட்டாங்க செகண்ட் இயர். பட் அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த டீம்ஸ் கிட்ட எல்லாம் எப்படின்னா இவன் சொன்ன மாதிரி அவாடா 2 பாயிண்ட் அப்படின்னு போன எபிசோட்ல சொன்னால அந்த மாதிரி நீ இந்த டீம் கிட்ட போயிட்டேன்னா நல்ல கரும்புலி செங்குலி குத்தி அமுச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இருக்கு மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க, அது சந்தேகமே இல்ல. பட் இட்ஸ் ஜஸ்ட் தாட் வாஸ். பட் ஆனா நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான டீம்ஸ் ரசிகா, இம்பார்ட்டன்டான டீம்ஸ் 2 டிஸ்கஸ் பண்ணவே இல்ல. யாரு சொல்லுங்க? SRH and DC. ஓகே, எனக்கு SRH and DC are going to be the team who will dictate how this table pans out. அவங்க வந்து இந்த டேபிளையே வந்து குழப்பிடுவாங்க. அதாவது வந்து பயங்கரமா ஆடி மேல போய் நின்று அவனை பிரச்சனை பண்ணி விட்டுறலாம், இல்ல ஒரு மாதிரி கடற்முடார் ஆடி கீழே வந்து இவனை பிரச்சனை பண்ணி விட்டுறலாம். இது ரெண்டுமே இந்த டீமால பண்ண முடியும். நியாயப்படி டிசி வந்து நல்ல கம்போஸ்டா சாலிடா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டிசியை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சென்னையில வந்து ஒரு டே கேம் ஆடுறோம், சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் போன வருஷம். கேஎல் ராகுல் ஓப்பனிங் வந்து ஹை குவாலிட்டி, அதாவது குவாலிட்டினா அந்த விக்கெட்ல கொஞ்சம் நிக்குது, little bit of moisture is there. I still think that was a score we should have chased out, but that's different. அந்த மேட்ச் வந்து எக்ஸெப்ஷனல் நாக், அதை அடாப்ட் பண்ணி டக்குன்னு விக்கெட் விட்டு எடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் ஓப்பனிங் கேஎல் ராகுல் கண்ணிலே காட்டல. கேஎல் ராகுல் ஓப்பனிங் அனுப்புங்க, அவன் ஆரஞ்சு தொப்பியை போட்டு அழகா இருப்பான் பாக்குறதுக்கு, ஆரஞ்சு கேப் போட்டு அவன் பாட்டு விளையாட போறான் அழகா. கூட பெண்டை கட்டியோ 10 மணி சங்காவையோ சேர்த்து விட்டீங்கன்னா அவங்க 2 பேரும் அடிக்க போறாங்க. விட்டுட்டு என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் டூ த பேசிக் திங்ஸ் இன் தி ஐபிஎல், leave it to the players. நம்ம நிறைய தடவை வந்து ஒரு வெளியில இருந்து இருக்கிற ஸ்டாஃபா வந்து when we try to contribute too much, it can impact the team in ways that we can't even imagine. அசுதோஷ் சர்மா கடார் முடார் ஆடி ஃபினிஷ் பண்ணிருந்தான் பஞ்சாப் கிங்ஸுக்கு, எடுத்துன்னு வந்தீங்க இங்கேயும் நல்லா ஆடி காமிச்சான். வைசாக்ல ஒரு கேம் வந்து அடிச்சு நவுத்தி இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு போறான், அதுக்கப்புறம் அவன் ஆடவே இல்லை. திடீர்னு சமீர் ரிஸ்வி ஒரு மேட்ச். ஐ திங்க் ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து they have அந்த மேனேஜ்மெண்ட்ல 2 பேர் இருக்காங்க, they manage 2 years once or 2 years இவங்க. so sometimes I feel இப்பன்னு இல்ல, முதல்ல இருந்து நான் 2 வருஷம் ஆடி இருக்கேன் டெல்லிக்கு. அந்த வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு டெல்லியோட மோஸ்ட் ஸ்டேபிள் டைம். ஏன்னா டீமே கடப்பார 11 நீங்க எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அந்த மாதிரி மாற்றமே பண்ணாம இருந்தா டெல்லிக்கு ஒரு நல்ல சான்ஸ். நல்ல டீமை வச்சுன்னு they found the magic recipe to get top out. so in 3-4 you believe it will be DC have the ability to punch right up the top. பட் ஆனா அவன் ரைட் அப் டாப் போடவே இல்லை. ஓகே, ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி a very interesting season. இந்தியன் கோச் ஹேமந்த் பதானிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. I'm so happy for him. அவன் வந்து can he combine with the brainstorm of brains trust of Akshar Patel, Kuldeep Yadav,
KL Rahul, can they dig in? Outstanding pick. லுங்கி இங்கிடி எடுத்திருக்காங்க at the purple patch of his career. இவங்களெல்லாம் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா DC அங்க வேணா ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே. மும்பைக்கே டஃப் கொடுப்பான் சார்னா அப்படி ஒரு ஸ்குவாட் வச்சிருக்கான் DC. ஆனா என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து தட்டி தவறி குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. DC. He is in the qualification race for me for certain. Okay. What a start they had last year. Mind you, first Definitely, half வந்து கலக்கிருந்தாங்க and சொன்ன மாதிரி some unnecessary changes. எதையாவது வந்து நோண்டி and that's been a case for DC for many years. Delhi Daredevils சரி Delhi Capitals நிறைய first half வந்து 6 மேட்ச் வின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சொன்ன சம்பந்தம்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க and they will lose. So I hope they don't continue that culture this year. ஏன்னா சொன்ன மாதிரி சம்மர் டீம் இருக்கு, good players, they have pick the right place at the right time. நட்ராஜன் பார்க்கணும் இந்த வருஷம் எப்படி இருக்க, easy fully fit. நட்ராஜன் வந்து TNPA லாஸ்ட் டைம் பார்த்தம்போது drop down drastically, ஸ்பீடு ரொம்ப கம்மியாயிடுச்சு. I hope his injury is okay and he comes and delivers for them. He's a high value pick. பட் அதை தவிரையும் bowling இருக்கு. ஸ்டார்க் இல்லனா லுங்கி இங்கிடி இருக்காரு. முகேஷ் குமார் பயங்கரமா போட்டிருக்காரு டெல்லிக்கு. யார்கர்ஸை நெயில் பண்ணிருக்காரு. So they've got the bowling. குல்தீப் யாதவ் வந்து போன தடவை he had the ball on a string. சாமையா போட்டாரு. குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், பேங்க், ரெண்டு சாலிட் இந்தியன் ஸ்பின்னர். அவன் கேட்ட 2 இந்தியன் ஸ்பின்னர் இருக்கு. ஃபாஸ்ட் போலிங் ரிசர்வ் முகேஷ் குமாருங்கிறீங்க, லுங்கி இங்கிடிங்கிறீங்க, நட்ராஜன்ங்கிறீங்க, வேற யாரோ கூட ஒரு இந்தியன் ஸ்பின்னர் நபி. ஆமா நபி. I think he play. Akib Nabi will open with the new ball. 8 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துருக்காங்க all the way போய். I think he'll also play. New ball he can deliver. So டெல்லி கிட்ட டீம் இருக்கு. பேட்டிங் டேவிட் மில்லருங்கிறீங்க, ஸ்டப்ஸ்ங்கிறீங்க, KL ராகுல்ங்கிறீங்க, ஒரே ஸ்லாட்டுக்கு 3 பேர் வச்சிருக்கீங்க. அபிஷேக் பொரல், நிதிஷ் ராணா இன்னைக்கு வேணாம்னா நீங்க அபிஷேக் பொரல் ஆடலாம். அபிஷேக் பொரல் வேணாம்னா நிதிஷ் ராணா ஆடலாம். ஸ்லாட் இருக்கு. பட் அதுதான் எனக்கு பயமே. எதையாச்சும் மாத்திராதீங்க. அது பண்ணாம ஐ ஹோப், ஏன்னா ஹேமந்த் வந்து துபாய் கேபிட்டல்ஸோட டைட்டில் வச்சிருக்காரு. Yes. So I hope we can keep it really stable along with Renu and Munaf and get a good result. But you did mention SRH பத்தி mention பண்ணீங்க and let's go into SRH a little more. அவங்களோட of course அவங்களோட batting order it's been phenomenal. I mean யார் அவங்க கிட்ட ஐயோ இன்னைக்கு 200 250 270 அப்படினா வந்து நம்ம பேசுறோமே. But of course you did mention about this person called Shivam Kumar, the left arm. Do you think he will be a big impact for SRH? I think so. அந்த பையன்கிட்ட ஏதோ ஒன்னு இருக்கு. ஓகே. ஏதோ ஒன்னு இருக்குன்னு நம்ம சொல்லும் போதே ஏதோ ஒன்னு இருக்குன்னா பேட்ஸ்மேன் குறுகுறுன்னு பாப்பாங்க. அந்த பாக்குறதுலயே ஒரு 4 மேட்ச் ஓட்டிடலாம். ஓகே, அந்த நாவல்டி ஃபேக்டர்ல. ஓகே. ஷூரா 100% yes, that was. And SRH க்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு சத்விக். I think it is heavily dependent on that. அபிஷேக் சர்மாவை லாக் போட போறாங்களா IPL டீம்ஸ்ங்கறத பார்க்கணும். ஏன்னா கன்சிஸ்டன்ட்டா பவர் பிளேக்குள்ள ஒன்னும் ஆஃப் பிரேக் போட்டிருக்காங்க. பட் பெரிய ஆஃப் பிரேக் போலர்ஸ் கிடையாது. IPL விக்கெட்ஸ்ல விக்கெட் உட்காராது, நிக்காது. இப்ப பார்த்தோம்னா நம்ம இந்தியாக்கே வந்து பேக் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட் கப்ல பால் விக்கெட்ல நிக்கல. அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் கேம் டு தேர் ஃபோர். விக்கெட் நின்னுச்சுன்னா அபிஷேக் சர்மா எப்படி ஆட போறாரு? அண்ட் ரெண்டாவது ஆஃப் சைட்ல ட்ராப் செட் பண்ணிருக்காங்க. ஸ்வீப்பர் கவர், எக்ஸ்ட்ரா கவர் வச்சு ஒயிட் லைன்ஸ் போட்டிருக்காங்க. அதை செட் பண்ணா அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாரு? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இஷான் கிஷனோட கேப்டன்சி. ஜார்க்கண்டோட ஜெயிச்சிருக்காங்க. I think Ishan is a good captain. அதாவது ஏன் நான் சொல்றேன்னா, நான் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நிறைய பேரோட கான்வர்சேஷன்ஸ் வச்சிருக்கேன், கிரிக்கெட்டை பத்தி பேசியிருக்கேன். அண்ட் இஷான் கம்ஸ் அக்ராஸ் as one of those really cricket smart guys. அவன் வந்து பேசுறது வந்து ஜாலியாலாம் பேசுவான். பட் கிரிக்கெட் அந்த பையனுக்கு நல்லா தெரியும், செம்மையா தெரியும். அண்ட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட், அண்டர் 19 இந்தியா வந்து ரிஷப் பந்த் அண்ட் இஷான் கிஷன் இருந்த டைம்ல இஷான் தான் கேப்டன். ஓகே. அண்ட் இட்ஸ் நாட் ஈவன் a surprise for me, the selectors have seen that captaincy in him then only. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேசட். அவங்க போலிங்ல பெரிய இது கிடையாது, அது பேர் என்ன, பெரிய நேம்ஸ் அப்படின்னு கிடையாது. வச்சு ஓட்டணும், இந்த போலர்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டணும்டா அப்படிங்கிற மாதிரி ஓட்டணும். பட் தட்ஸ் வேர் ஐ திங்க் ஒரு ஹர்ஷ் டூபே, ஈஷான் அன்சாரி, சிவம் குமார், ஆல் தீஸ் கிரிக்கெட்டர்ஸ் வில் கம் இன் டு பிளே. நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். Alright, I'm just அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி போயிட்டு I'm going to go to P-Dog. You said at the start of the first episode RCB might defend the title அப்படினீங்க, ஓகேவா? Now you're telling Mumbai Indians, Punjab, DC and SRH will be. RCB நான் எடுக்கவே இல்லையே. So அப்போ Mumbai Indians and Punjab is definitely going to be there. I have a feeling, என்னோட hunch வந்து Mumbai Indians and Punjab will have a sale. Okay, so it will be between RCB, DC. Hazelwood coming in will lock the third place also. Okay. Hazelwood coming in will lock the third place also for me. I think these 3 teams are looking very good. என்னோட 3 teams நான் சொன்னதே இவங்க 3 டீம் தான். சரி, கடைசில இன்ஃபேக்ட் நான் சொல்றேன்ல, இந்த 3 தவிர எல்லாருமே என்ன புடி. எனக்கு இந்த 5 6 வேண்டாம். டாப் 4 நான் பிரெடிக்ட் பண்ண முடியாது. நான் திருப்பி சொல்றேன், CSK 4th வரலாம், பின்னாடியும் வரலாம். KKR 4th வரலாம், பின்னாடியும் வரலாம். 4th ஸ்லாட் இந்த வருஷம் பிரெடிக்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். DC CSK I think will have a fantastic chance in the 4th position, but it's going to be hard.
Could be very நீங்க வந்து எல்லா டீமோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எடுங்களேன். ம். SRH ஓட மெரிட், அதாவது this is why I wanted to do this in this style. ஓகே. இப்போ SRH CSK நான் ஸ்மாலா ஒரு brief comparison போடுறேன். ம். There is no way you can say CSK's batting is better than SRH's. You can't. ஏன்னா Definitely. man for man it's cancelling. கரெக்ட். நீங்க அங்க அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுங்கிறீங்க, இங்க ஆயுஷ் மாத்திரே ருத்ராஜ் கைக்வாடுங்கிறீங்க. சஞ்சு சாம்சனை 3ல இறக்குறீங்க, அவன் இஷான் கிஷனை 3ல இறக்குறான். கிளாசன் நீங்க இறக்குறீங்க, பிரபிஸ் அவங்க இறக்குறான். ஷுவர் கிளாசன் has not had a great time, ஒத்துக்கிறேன். பட் நீங்க சேமா இறக்குறீங்க. தென் நிதிஷ்குமார் ரெட்டிங்கிறீங்க, நீங்க எங்க சிவம் டூபே இறக்குறீங்க. போலிங் இவனுக்கு இல்லைங்கிறீங்க, அவன்கிட்ட அட்லீஸ்ட் அர்ஷல் பட்டேல் வச்சிருக்கேன்ங்கிறான். ஸோ Yeah, so similarities and troubles. it looks like CSK has gone the SRH way. In the auction பார்த்தீங்கன்னா they have just like SRH what they've been doing for the last 2-3 years, the way Cummins and the brand of cricket they played, CSK அதை ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி lot of batting, bowling பரவாயில்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆஃப் தி எபிசோட் ஆனெஸ்ட்லி எனக்கு 6 டீம்ஸை எலிமினேட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். பட் நீங்க வந்து 6 டீம்ஸ் அங்க மேல ஆடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. 100% இது நடக்கலன்னா நம்ம சீசனுக்கு அப்புறம் பேசுவோம். ஓகே. ஏய் எவன்டா வர போறான் திடீர்னு ஒருத்தன் 9ல இருந்து வந்து நிப்பான் நாள் ஒரு நாள் டேபிள்ல, நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. No, I am going to go to P-Dog and then come back to Ashna again. P-Dog, do you agree in the DC and SRH பத்தி whatever these two gentlemen told? Do you also agree to it? ஏன்னா நீங்க RCB வந்து 4-ஆ 5-ஆ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. RCB-க்கே நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கல. இல்ல அதையும் சொல்லுங்க. ஹேசல்வுட் வந்து RCB is a lock நான் ஃபீல் பண்றேன் டாப் 4ல. அத ஒத்துக்கறாரா இல்லையா? ஒத்துக்கறீங்களா இல்லையா? என்னோட டாப் டீம் மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் என்னோட அடுத்த டீம் which is get into playoffs is definitely going to be Delhi Capitals. எந்த சந்தேகமும் கிடையாது. அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், இது ஒரு ஹெவி பேட்டிங் லைனப். அதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குல்தீப் ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் who can pick wickets. அக்ஷர் பட்டேல் இஸ் ஏபிள் ஸ்பின்னர். விப்ராஜ் நிகம் has proved that he can bowl in power play. அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க் இனிஷியலா இல்ல, அதுக்கு பிறகு லுங்கி எங்கடி அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the latest sensation from Jammu and Kashmir, ஆகிப் நவி, ரெண்டு பக்கமும் விட்டு ஆட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க இம்பாக்ட் சப் இட் இஸ் கோயிங் டு பி either முகேஷ் குமார் ஆர் டி நட்ராஜன். both are really able அப்படின்றதுனால they have got all the bases covered. so என்னோட செகண்ட் டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா confidently I can say which will get into the playoffs is going to be Delhi Capitals. ஏற்கனவே மும்பை பத்தி சொல்லியிருக்கேன். 4th ஸ்பாட்ல RCB will fight for that அப்படின்னா அந்த ஃபைட் யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஓகே, அப்ப தேர்ட் ஸ்பாட் சொல்லவே இல்லை நீங்க எனக்கு. சன்ரைசர்ஸ் அவசரப்படாதீங்க, வாழ்க்கையில அவசரப்படக்கூடாது. அதிகமா வந்து கோவப்பட்ட பொம்பளையும் அதிகமா அதிகப்பட்ட ஆம்பளையும் வந்து உருப்பதா சரித்திரமே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. So the 4th spot is going to be between the RCB and Sunrisers Hyderabad. ஒரு டீம் கண்டிப்பா போகும். சன்ரைசர்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் ஹென்ரிக் கிளாசன் ஓட ஃபார்ம். அவங்களுக்கு வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. They have to play Liam Livingstone, who's an explosive hit and miss player. அங்கதான் மாட்டிப்பாங்க. And I'm 100% sure the young Salil Arora is going to start. ஒரு blistering formல இருக்காரு. He can take the game away in no time. Of course, all will revolve around Travis and Abhishek Sharma and Ishan Kishan. அவங்க எல்லாரும் அவங்க bowling வந்து சரியில்லைன்றாங்க. I'm telling you again, பியூட்டிஃபுல்லா பேட் கமின்ஸ் வந்து இந்த பிரைடன் கார்ஸ் சப்ஸ்டியூட் பண்றாரு. ஹர்ஷு தூபே வந்து 4 ஓவர் துண்டா போட்டுருவாரு. ஹர்ஷல் பட்டேலுக்கு ஏமாத்தி விக்கெட் எடுக்க தெரியும். There is another fast bowler who is going to do a very good job, not known for many people, is going to be Wankar Tharmale. ரொம்ப ஒரு ஸ்டெடி போலரு, விக்கெட் போடுவாரு. வெரி 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 அக்யூரேட் போலரு. அவங்களோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி either the seasoned ஜீஷான் அன்சாரி ஆர் த லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் சிவாங் குமார். சிவாங் குமாரோட கூகுளிஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்துட்டு டீகோட் பண்ணலன்னா பட்டுன்னு பெயில் தெரிச்சிரும். என்னோட தேர்ட் டீம் இஸ் கோயிங் டு பி ஆஷ். ரொம்ப ஆசையா சொல்ற ஒரு டீம், பவர் ஹவுஸ். அதாவது அவங்க ரியல் பவர் ஹவுஸ். போன தடவை ஆட் சொன்னாரு அவங்க பவர் ஹவுஸ் அப்படின்னு. டெஃபினட்டா இந்த தடவையும் அவங்கள நிறுத்த முடியாது. ஒன்னே என்னன்னா அந்த காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு. அவங்களோட பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. அவங்க பேட்டிங்க சேலஞ்ச் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு போலிங் இருக்கு. ஹர்ஷதீப் சிங் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பர்ஸ்டிங் பவர் பிளே.
Marco Hansen can do the same thing as well. அதுக்கப்புறம் their impact up is going to be one of Xavier Bartlett or Benjamin Darshwas. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா யஜ்வேந்தர் சஹல் இருக்காரு, ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு. They will definitely bat. Cooper Connolly is also going to give the balance of spin bowling option. அதுக்கப்புறம் மார்க்கஸ் டாய்னிஸ் கேன் ஆல்சோ போல். இவங்க வெல் ஆயில்டு யூனிட். அதனால என்னோட டாப் 3 டீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ். அந்த 4th ஸ்பாட்டுக்கு ஒரு அடிதடி நடக்கும். That is going to be between Sunrisers and Royal Challengers Bangalore. The mid-table முடிக்க போறது ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ். கடைசி 3 வரப்போறது குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். எஸ், நல்ல வேளை நீங்க ஆர்ஆரை பத்தி மென்ஷன் பண்ணீங்க. ஆர்ஆரோ ஆரிராரோ அவங்கள பத்தி பேசவே இல்லை யாருமே. அவங்க அந்த ஒரு டாபிக் குள்ளேயே நம்ம உள்ளே போல. பட் வை? அவரு ஓம்கார்னு ஒரு பேர் சொன்னாரு, ஆமா, இன்னொரு பேர் மறந்துட்டாரு, பிரஃபுல் ஹிங்கே. ஓகே ஓகே, ஐபிஎல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ஸ்விங் போடுவாங்கல்ல நியூ பால்ல, அது ரொம்ப குரூஷியல். அவன் ஓடி வந்து ஒரு 130ல விதர்பாக் சூப்பரா போட்டிருக்கான். நல்ல இன்ஸ்விங் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஐ ஹேவ் அ ஃபீலிங் சன்ரைசர்ஸ் மைட் யூஸ் ஹிம் வெரி வெல். சன்ரைசர்ஸ்க்கு போலிங் இல்லைன்னா நாங்க சொல்லல, சன்ரைசர்ஸ்க்கு போலிங் இருக்கு, நிறைய டீம்ஸோட பெட்டரா இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸும் அவர் சொல்ற பாயிண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். அது எப்படின்னா பியூரா ஸ்குவாட நான் பார்க்கும்போது கரெக்டா ஆளுங்க ஏய் சோல்ஜர் கெட் அப் கோ அப்படின்னு அமுச்சு விட்டா ஓகே, அந்த கெட் அப் கோ கரெக்டா மாத்திட்டீங்க, அந்த கெட் அப் கோ கரெக்டா வருமா அவன் பாஷையில கேட்டு தெரியாது. அப்படிங்கறதுனாலதான் நான் டெல்லிய 4th ஸ்லாட் ஃபைட்டுக்கு போடுறேன். அண்ட் ஆர்சிபியை ஏன் நான் திருப்பி திருப்பி கேரண்டி கொடுக்குறேன்னா கேசல் வந்துருவாருங்கிற நம்பிக்கையில கொடுக்குறேன். ஆர்ஆருக்கு நம்ம போயிடலாம். எனக்கு ஆக்சுவலி ஆர்ஆர் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் டீமா தான் மெயின்ல இருந்தது சசிகா. ஓகே ஓகே, எனக்கு இன்னும் ஐம் நாட் வெரி ஷுர் ஆஃப் திஸ் ஹோல் லீடர்ஷிப் ஸ்டெம் ஆஃப் ஹவு தேவ் கான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், ரவீந்திர ஜடேஜாக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் கொடுத்துட்டு ரியான் பராக் அவனுக்கு கீழே க்ரூம் பண்ணிருப்பேன். அனலிட்டிக்கலி வெரி சவுண்ட் போர்டு ஆர்ஆர் பின்னாடில இருந்து ஃப்ரம் த பேக் ரூம். ஐ நோ தட் வெரி வெல். அவங்க வந்து தே வில் ஹெல்ப் அண்ட் எனேபிள் ரியான் பராக். பட் எனக்கு என்னவோ ஐ ஹேவ் அ ஃபீலிங் ரியான் பராக் த கேப்டன் ஹேஸ் டூ மச் ஆன் ஹிஸ் பிளேட். எனக்கு அந்த பையனை கொஞ்சம் தெரியும், அதில் ஃப்ரீ ஸ்பிரிட்டடா ஆடக்கூடிய பிளேயர். அசாமுக்கு கேப்டன் பண்ணிட்டான் ஷுவர். அசாமுக்கும் ஐபிஎல் கேப்டன் இருக்கிறது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு விஷயம். அண்ட் ஆர்ஆரோட ப்ராப்ளம்ஸ் பாருங்க, நீங்க போன வருஷம் இருந்திருக்கு போலிங்ல. ஒரு கேப்டனோட முக்கியமான வேலையை போலர்ஸையும் ஃபீல்டையும் ஹேண்டில் பண்றதுதான். அதை ஹேண்டில் பண்ணும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருந்திருக்காரு, ஹாட் அண்ட் கோல்டா ப்ளோ பண்ணுவாரு. ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட போயிட்டு இப்படி அவன் வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறான். இஸ் குவைட் ஒரு மாதிரி லேட் பேக் கைண்ட் ஆஃப் அ கேரக்டர். அது ஒரு பெரிய சேலஞ்ச். ரவி பிஷ்னாய் கமிங் ஃப்ரம் நாட் சோ கிரேட் ஃபார்ம், பட் ஐம் ஷுர் ஹி வில் டர்ன் த ஹீட் ஆன். அவங்க கிட்ட ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர், தட் வில் ஹெல்ப் ஹிம் ஆஃப் கோர்ஸ் ஷுவர்லி. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, யூ வில் கெட் யுவர் 4 overs. யூ நோ வாட் யூ வில் கெட் ஃப்ரம் ஜடேஜா. ரீசெண்டா வந்து இன்னொரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. நிறைய டீம் இந்த கண்டென்ட் கேம்ல இறங்குறேன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஆன் ஃபுட்டேஜ் போடுறாங்க போலர்ஸுக்கு. எடுத்து நானே டாக்டிக்கல் டக் அவுட் பண்ண தான் போறேன். இந்த ஃப்ரண்ட் ஆன் ஃபுட்டேஜ் எல்லாம் அவன் போடுறதுல கேரம் பால் தெரியுது, லோடிங்ல எல்லாம் தெரியும். பேட்ஸ்மேனோட ஃபுட்டேஜ் போடுறாங்க, எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டீம்ஸ் வில் அசஸ் அண்ட் crunch it down very carefully. நானே ஒரு 10 ஐட்டம் எடுத்து வச்சிருக்கேன். எனிவே தட்ஸ் ஃபார் another day. ஐ எம் சேயிங் அந்த இடம் உங்களுக்கு அட்டாச் ஆயிடும். டெத் ஓவர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு அவன் பேட்டிங் எப்படி கொண்டு வர போறான், இதெல்லாம் தான் கொஞ்சம் கீ ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் ஷிம்ரான் ஹெட்மயரை எங்க யூஸ் பண்ண போறாங்க, நிறைய क्वेश्चंस இருக்கு. அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கிற மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு. பட் ஐ ஆல்சோ பர்சனலி திங்க் இப்ப கரெக்டா நான் சொல்லிடுறேன், எனக்கு ஹேண்ட் கிடைச்சிருச்சு என்ன டீம்னு. ஓகே ஓகே, ஐ ஃபீல் தி 4th ஸ்டார்ட்க்கு கம்ப்ளீட் பண்ண போற டீம்ஸ் SRH, ஓகே, DC, ஓகே, RR and RR also, RR and GT. ஒரு டீம் யாரோ விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், CSK வை விட்டுட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 4வது ஸ்லாட்டுக்கு எல்லாரையும் விட்டுறலாம்ங்கற. எல்லாரும் தான் 7 பேரையும் விட்டுறலாம். உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு டெஃபினிட்டிவா ஆன்சர் இல்ல, டெஃபினிட்டிவா ஆன்சர் வேணும் உங்களுக்கு. டெஃபினிட்டிவா ஆன்சர் கொடுக்கக்கூடிய மாதிரி இல்ல. அங்க டெஃபினிட்டிவ் ஆன்சர் வருது போலியே. எஸ், ஆர்ஆர் பத்தி பேசாம விட்டேன். ஆஷ் வந்து கரெக்டா சொன்னாரு. ஒன்னு லீடர்ஷிப். அவங்களுக்கு இன்னும் என்னன்னா ஹெட்மயர் எங்க யூஸ் பண்றாங்க, இந்த போலிங் அட்டாக்க பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஓகே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 14 மேட்ச் தாங்க வரா தெரியாது. அவருக்கு ஒரு பேக்கப் வந்து ஆடம் மில்னே, அவரே பாதி இன்ஜுரியில இருக்காரு. ஆண்ட்ரி பர்கர் இப்பதான் கொஞ்ச நாள் கழிச்சு கிரிக்கெட் ஆனா ஃபயரா போலிங் போட்டுட்டு இருக்காரு இங்க டொமஸ்டிக்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேக்கப் குவேனா மப்பாக்கா. அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் வெளியில இருக்கிறது லுஹான்ரி பிரிட்டோரியஸ். அவங்க இன்னொரு பெரிய அடி எங்க வாங்கினாங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப சாம் கரன் ஹஸ் பீன் ரூல்ட் அவுட் அண்ட் ஹி ஹஸ் பீன் ரீப்ளேஸ்ட் பை தாசுன் ஷானகா.
இப்போ வைபவ் சூரியவன்ஷி நான் திருப்பி சொல்றேன், இட்ஸ் an எக்ஸைட்டிங் டேலண்ட். எல்லா டீமும் ப்ரிப்பேர்டா வந்து ஷூரா அவருக்கு ஷார்ட்டா போட போறாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் சிம்ரன் எட்மயரை எங்க யூஸ் பண்ண போறாங்க, துரு ஜூரல் எந்த வருஷனா வர போறாரு, டானவன் ஃபெரேரா ஆடியே ஆகணும். ஹைலி அன்ரிலையபிள் பட் an எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர், ஹைலி அன்ரிலையபிள். போலிங் பாத்தீங்கன்னா எல்லாருமே டிஃபென்சிவ் போலர்ஸ். சந்தீப் சர்மா ஒரு டிஃபென்சிவ் போலரு. இம்பாக்ட் சப்ல பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே ஒரு டிஃபென்சிவ் போலரு. ரவீந்திர ஜடேஜா வெரி குட் பட் டிஃபென்சிவ் போலரு. ரவி பிஷ்னாய் என்ன மைண்ட் செட்ல வரப்போறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா 2 வருஷமா உள்ள ஆடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குன்னா இது நடக்கணும். எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தா, என்ன தவம் செய்தனை யசஸ்வி, என்ன தவம் செய்தனை யசஸ்வி, எல்லா மேட்சும் நீ ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசஸ்வி அப்படின்னு இது நடந்தே ஆகணும். அதனால இவங்களும் கம்ஃபர்டபுளா மிட் டேபிள்ல முடிப்பாங்க, கடைசி லாஸ்ட் 3ல முடிக்க மாட்டாங்க. இவங்களோட சான்சஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. கம்ஃபர்டபுளா மிட் டேபிள்ல வந்து என்ன கம்ஃபர்ட், ஆல்ரெடி அவர் சென்ஸ்ல ஆப்ஷன் வேற இல்ல. எனக்கு கடவுள் வந்து உனக்கு ஒரு 3 வரம் கொடுக்குறாங்க, உனக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பீடாக் மண்டக்குள்ள போய் உட்கார்ந்து எப்படி இந்த சாங்கை சூஸ் பண்றாரு அப்படிங்கறது எனக்கு முதல் வரமா எனக்கு தெரியணும். nobody would have thought இந்த ஒரு சாங்கை வந்து யசஸ்விக்கு எடுத்துட்டு பாட்டுன்னு சொல்லிட்டேன், இத்தனை வருஷமா ஹோஸ்ட் பண்றேன் தெரியாதா? ஓகே, பட் இந்த பாட்டு யசஸ்விக்கு இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறதால யப்பா சாமி, only you can do it. So finally gentlemen, with both Ash and Vidyut, உங்களோட top 3 will be Mumbai Indians. அதான், will it be Mumbai Indians, Punjab and RCB like he says? Yes, or yes. Top 3 yes. Fourth will be, I think, for me between DC and CSK. No SRH RR. illa, I'm just taking a chance saying DC CSK. Okay, interesting. பீடாக் உங்களோட டாப் 10 எனக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு வந்து the top 3 fine 7. நான் வந்து அந்த 4th ஸ்லாட்டை வந்து முதல் பால மாப்ள கடவுள் கூட்டுவாங்க, நம்ம சாமி கூட்டுறாங்க எல்லாருக்குமே நான் வந்து விட்டுறேன். கேட்டகரியில இருக்கேன். சும்மா நோ, அப்படி சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அவர் சொன்னது கரெக்ட் தான். டாப் 3 இயர்ஸ் மீதி எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு, பட் சான்ஸ் அதுதான் இந்த டிவைட தான் நான் சொல்லிருந்தேன் சசிகா. இந்த டாப் 3 ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டாப் 4னே சொல்லலாம், டிசியும் சேர்த்து மேன் டு மேன். இந்த 4 டீம்ஸை தவிர all the other teams I just feel have slightly fallen backwards. SRH I will reserve my opinion because அவங்க கிட்ட அந்த ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்கு SRH to dig somebody in the bowling department. இந்த ஓம்கார் தல்மடையா யார் சொன்னா? எனக்கு தர்மலே, ஓம்கார் தர்மலே, பிரஃபுல் ஹிங்கே, ஹர்ஷ் டூபே, ஜீஷான் அன்சாரி, சிவாங் குமார், இந்த மாதிரி ஆளுங்கள்ல இருந்து எத்தையா அவனை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இவனை கொண்டு வந்தாங்க போன தடவை, ஐயோ அந்த பேட்ஸ்மேன் அனிகேத் வர்மா அவன் அடிச்சான். இந்த தடவை சலீல் அரோராங்கறாங்க, ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆல்ரெடி இருக்கான். I am sure they will produce that sort of magic. So அதனால SRH கிட்ட I will reserve my opinion. ஏன்னா they can produce that and they have shown that in the past. But மற்ற டீம்ஸ் எல்லாம் டெஃபினட் இது இருக்கு. Okay, there are fallbacks on that. Okay, so both all 3 of your top 10s வந்து ஒரு தோராயமா வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். We'll come to that. But this IPL, இந்த ஒரு IPL எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it will be a breakthrough for the experienced players ன்னு நினைக்கிறீங்களா? Or so many young talents this year, so many. Ninga just in SRH you mentioned so many names, in CSK we have so many names, lot of under 19 players stepping in. யாருக்கு வந்து it will be a breakthrough season நினைக்கிறீங்க? And if you could name 2, it will be great. ரொம்ப கஷ்டம் ஆச்சு. I think it will be a very important season for somebody like a Vaibhav Suryavanshi. Okay. ஏன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல let's not forget what Vaibhav Suryavanshi has done in the last 18 months. Under 19 டெஸ்ட் மேட்ச் இங்க செப்பாக்ல ஆடினா குதிச்சு புல் அடிச்சிருந்தான். அதை பார்த்துட்டு செலக்ஷன் ரைஸ்ல RR எடுத்தாங்க. he showed some incredible skills for RR. அதான் அவனோட பாடியில there is no iota of doubt. ஃபர்ஸ்ட் பால் அடி, செகண்ட் பால் அடி, தேர்ட் பால் அடி, ஒன்றும் சந்தேகமே இல்ல. Under 19 World Cup வின் பண்ணிட்டான். In a short span in 18 months he's gone on to accomplish so many things. But I want to see the next decade of players
on how they respond to tough questions. Okay. Let's not forget, he will be asked some seriously tough questions this season. If the boy bounces out successfully, it is indicative அவன் எவ்வளோ பெரிய பிளேயர் அப்படிங்கிறது. That will also back down to Priyansh Arya. ரெண்டு பேரையும் நான் அதே ஸ்லாட்ல தான் போடுவேன் from Punjab Kings. Okay. அந்த கொஸ்டினுக்கு அவன் அடுத்த வருஷம் எப்படி பதில் சொல்றான், இல்லை இந்த சீசனுக்குள்ளேயே எப்படி பதில் சொல்றான். ஏன்னா கிரிக்கெட்டரோ சரி, எனிதிங் இன் லைஃப் இஸ் அபவுட் ப்ராப்ளம் சால்விங். அந்த ப்ராப்ளம் உனக்கு வரும்போது அதை நீ எப்படி பதில் சொல்ற, அது எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கா அப்படிங்கறது ஐ வாண்ட் டு வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் 2 more such exciting talents are in RCB. சான்ஸ் கிடைக்காது, பட் இருந்தாலும் சொல்றேன், விஹான் மல்ஹோத்ரா அண்ட் கனிஷ்க் சௌஹான், ரெண்டு பேரும் வெரி எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் from the under-19 team that have gotten in. Okay. ஆயுஷ் மாத்ரே, பதில்கள் எப்படி, கேள்விகள் எப்படி இருக்க போகுது, அந்த கேள்வியில பதில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஆல்சோ he'll also have a season that will be of testing waters. Okay, so ரெண்டு பேர் கேட்டா 4 பேர் சொல்லிருக்கீங்க. 5 பேர் நான் ரெண்டு பேர் அதுல இல்ல, கல்லாட்டம் ஆட மாட்டாங்க. Okay, fine. So what I'm very keen to see is இந்த ரெண்டு பசங்க பிரசாந்த் வீர் and கார்த்திக் சர்மா, how they are going to handle that big cap they have got. ஏன்னா நான் நிறைய பார்த்துக்கோ, நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கூட இந்த பிக் salary cap வச்சு they have found it a little difficult. ரெண்டு சின்ன பசங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க 14 crore, அது will it play in the back of their mind, because that also gives them a lot of responsibility. நிறைய பேர் அதை பத்தி பேச போறாங்க, obviously you want to be away from that. So அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, I'm very very interested to see how they go take the responsibility. CSK at that age அவங்களுக்கு அது தோணும், that's the only thing which will work for them. அந்த வயசு அதை பத்தி அப்படி யோசிக்க மாட்டாங்க. But I think a small point of difference இருக்கு எனக்கு. அந்த வேல்யூ ஆஃப் மணியை ஃபீல் பண்ண வைக்காம இருக்கிறது தான் ஒரு டீமோட ஸ்கில். கரெக்ட். ஆமா ஆமா. இந்த பாஸ்ட் ரொம்ப வருஷமா சிஎஸ்கே விளையாடி இருக்கேன், அந்த ப்ரெஷர் ஃபீலே ஆகாது. பட் ஒரு சர்டன் கேசஸ் இருக்கு, இன்க்ளூடிங் தட் ஆஃப் மைண்ட். எனக்கெல்லாம் அந்த ப்ரெஷர் ஃபீலே ஆகல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜஸ்ட் வேல்யூ யூ ஹவ் அக்ரூட் ஃபார் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் தி பாஸ்ட். பட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அது ஆக்ஷன் டைனமிக்ஸ். பட் ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன் ஒரு 2-3 வேல்யூஸ் இருக்கு. டேரல் மிச்சல், பென் ஸ்டோக்ஸ், அந்த மாதிரி ஹை வேல்யூ பிளேயர்ஸ் have come into the team and have not been able to. அதனால does it mean that Daryl Mitchell or Ben Stokes are bad players? No, it's not. So அதை ஃபீல் பண்ண வைக்காம இருக்கிறது வந்து டீம் மேனேஜ்மெண்டோட ரோல் கூட நான் ஃபீல் பண்றேன். ஜஸ்ட் பிகாஸ் இப்ப டேரல் மிச்சலுக்கு 14 கோடி கொடுத்தீங்க, ஓகே, நான் டேரல் மிச்சலோட நம்பர்ஸ் எடுத்து பார்த்தேன், 140 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு, டீசெண்டா ஆடி இருக்காரு. நீங்க 14 கோடி கொடுத்ததுக்காக நம்பர் 4லயும் 5லயும் வந்து அவர் 700 ரன் அடிக்க முடியாது. இல்ல, so more than the franchise, does it affect the player? அதான் கேக்குறேன். Franchise can handle the same thing very very, but obviously they are not going to question Daryl Mitchell. அவங்க வந்து கேக்கல, நாங்க இவ்வளவு காசு தந்திருக்கோம், நீ பெர்ஃபார்ம் பண்ணான்னு பேச மாட்டாங்க. ஆகாது, அது ஃப்ரான்ச்சைசி பேச மாட்டாங்க. பட் ஆனா ரெஸ்பாண்ட் பண்ண கூடாது. there will be a lot of noise around it, right? For example, சும்மா சொல்றேன், கார்த்திக் சர்மா is being picked, you send him into bat at number 7, போறாரு, ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறார், ரூம் ஃபாக்கல போய் அவுட், ஓகே. செகண்ட் மேட்ச் அனுப்புறீங்க, போறாரு, செகண்ட் பால் ரூம் ஃபாக்கல போய் அவுட். கார்த்திக் சர்மா நம்பர் 7ல அம்சா ரூம் ஃபாக்கல பா அலௌட். The fact that 14 crores has been paid for him doesn't change the quality or skill that he brings to the table. சடனா நீங்க அந்த 7ல அவன் 2 பால் அடிச்சு அவுட் ஆயிட்டான், 3வது மேட்ச் உட்காத்தி வச்சுட்டு பிராக்டிஸ் நிறைய பேட்டிங் ஆடாம, or if he's not been communicated properly அப்படின்னா, then it will lead to a situation where Karthik will question himself. ஏன்னா பேச்சு நடக்கும், 14 crores ஆப்ஷன்ல பே பண்ணிருக்கோம், வேற யாருக்கும் போல, and there could be a scenario where Jason Holder is performing or Cameron Green is performing. All these things will happen, but that boy shouldn't be affected or let to be affected because of the price value. Okay, coming to you, P-Dog, emerging talents illa if he does well, it's going to be either one of Shivang Kumar or Onkar Tarwale. ரெண்டு பேரையும் நான் பார்த்துட்டேன், ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்காங்க. they looks very very composed as well, particularly in the Shivang Kumar. It's going to be a race up whether he's going to play. Actually, somehow I'm putting my money on one of these two. Okay, so before we conclude, I have a question to him. Okay, we are going to miss you play the games. Are you going to miss IPL this year? No, not really. I'm over and done with it. நான் ஏதாவது ஒரு விஷயத்துல மைண்ட் செட் பண்ணிட்டேன்னா ஓவர், அவ்வளவுதான். I will be playing cricket this year, but I will not be missing playing in the IPL. I'm happy. I'm so keen to watch the IPL from the other side of the fence. Okay. என்ன கத்துக்க முடியுது, என்னால ஏதாவது கேட்ச் பண்ண முடியுதா after having been there for so many years. அது மட்டும் தான். ஓகே, இது நான் முதல் கேள்வியா கேட்கணும்னு நினைச்சேன், பட் சரி எல்லாம் முடிச்சிட்டு ஃபைனலா அந்த டச் வந்து இது பண்ண நினைச்சேன். எஸ், ஓகே, நம்ம எபிசோட் 1, 2, 3 எல்லாமே வந்து மக்களே நீங்க பார்த்திருப்பீங்க. At 1 we did talk about RCB, and in episode 2 we did talk about CSK and MI, and இந்த ஃபைனல் எபிசோட்ல எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணோம், எலிமினேட் பண்ண முடியல.
அப்படிதான் இந்த ஐபிஎல்லும் இருக்கும் நாங்க நினைக்கிறோம். There should be a lot of contest so that we also enjoy, everybody enjoys. Good luck to all the teams. நல்ல தரமான கமர்ஷியல் படமா கொடுக்கும். Yes, good luck to all the teams. அடுத்த 2 மாசம் பயங்கர பிளாக் பஸ்டரா இருக்க போது. டெய்லி மேட்ச் பார்க்க போறோம். டெய்லி உங்களுக்கு ரிவ்யூஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்க போறோம். அதனால எங்கேயும் போயிடாதீங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சீட்லயே உட்கார்ந்துருங்க. ஆமா, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து டாடா பை பை சொல்றது P Dog with Youth Ashna Sastika. Bye bye.